ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம நியோரா பிளானர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பட் பார்க்கறதுக்கு முன்னாடி பிளானர்ஸ்னா என்னது அப்படின்றது உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம ஒரு நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம், இல்லை ஒரு வீக்குக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்னு ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்ல எழுதி அதை ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்றது தான் பிளானர்ஸ். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பா. சில பேருக்கு இதை பத்தி ஐடியா கூட இல்லாம இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தான் இந்த பிளானர் பத்தி காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் இதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு. அதோட ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு. ஸோ என்கிட்ட 2 பிளானர்ஸ் இருக்கு. அவங்களோட பெட்டி பிளானர்ஸ் ஒன்று இருக்கு. இது என்னோட ஃபேவரட். நான் யூஸ் பண்ண இப்பதான் ஆரம்பிக்க போறேன். January 1 எப்படா வரும்னு இருக்கு. ஏன்னா ரொம்ப காம்பேக்டா இருக்கும், கியூட் அண்ட் ரொம்ப ஹேண்டியா இருக்கும், எங்கனாலும் எடுத்துட்டு போயிடலாம். இது அவங்களோட B6 பிளானர். இந்த மாதிரி வேரியஸ் சைஸஸ்ல அவங்க கிட்ட இருக்கு. A5ல கூட ஒன்று இருக்கு. உங்க சைஸ்க்கு எது செட் ஆகும், உங்க இதுக்கு எது செட் ஆகுமோ நீங்க அதை வாங்கிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத குவிக்கா பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் இவங்க B6 பிளானரை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பாக்ஸ் நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. ஏதாவது ரீயூஸ் பண்ணிக்கணும்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இவங்களோட ஸ்டோரி கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இவங்க ஒரு மதுரை பேஸ்ட் கம்பெனி, நம்ம ஊர் கம்பெனி. இது பிளானர்ஸில் கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த பிளானர்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். பிளானர்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது இவங்களோட பெஸ்ட் செல்லிங்கில் ஒரு பிளானர். இவங்கக்கிட்ட நிறைய அதர் எடிஷன்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு வேணால் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்க ஒரு கைடும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த புக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த பிளானர் எப்படி யூஸ் பண்ணணும்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. நம்ம சைட் பை சைடு அந்த யூசர் கைடை வச்சே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது இன்னொரு சைடு இருக்கட்டும். ஸோ இப்போ நம்மளோட மெயின் பிளானர் ஒரு சூப்பரான ஒரு ஐவரி கலர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் நல்ல ஒரு பேஜ் ஷேடில் இருந்துச்சு. ஸோ உள்ளே பிளானர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் மினிமலாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட நேமு, நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான கான்டாக்ட்ஸ், பர்த்டேஸ் அதெல்லாம் நீங்கள் இதில் எழுதி வச்சுக்கலாம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷன் போர்டு இருந்துச்சு. இந்த விஷன் போர்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இயருக்கான என்னென்ன ஐடியாஸ் உங்ககிட்ட இருக்குது, என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் இந்த விஷன் போர்டில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பிளானர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒன்றும் பெருசாக புதுசு கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக அதை இயர்லி இப்படி பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் புதுசாக இருக்கீங்கன்னா அதை இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இயர்லி லேஅவுட். இந்த இயர்லி லேஅவுட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட், இந்த இயரில் ஒரு இம்பார்ட்டன்டான பர்த்டேஸ் இல்லைனா ஒரு ஈவெண்ட் அதெல்லாம் இந்த சின்ன சின்ன நோட்ஸாக நம்ம போட்டு எழுதி வச்சுக்கணும். அதுதான் இயர்லி லேஅவுட். இயர்லி லேஅவுட்டுக்கு அடுத்தது இவங்க மந்த்லி லேஅவுட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி லேஅவுட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்தோட பெரிய டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எல்லா டேஸுமே அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் அதில் என்ன வேணுமோ நீங்கள் அதில் எழுதிக்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ January 1 உங்களுக்கு நியூ இயர்னா அதில் நியூ இயர் போட்டு அதில் என்னென்னா சின்ன ஏதாவது ஈவெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அதெல்லாம் நீங்கள் அதில் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள எல்லா மந்த்லி லேஅவுட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு மந்த்லி லேஅவுட்ஸில் நீங்கள் அவங்க மந்த்லி பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்தது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி லேஅவுட்ஸ். வீக்லி லேஅவுட்ஸில் இந்த வீக்குக்கான நீங்கள் பிளான்ன்றதை விட ஒரு ரொட்டீன், ஒரு உதாரணத்துக்கு இந்த வீக்கில் இது ரெகுலைஸாக நான் பண்ணுவேன், இந்த மாதிரி நான் எப்போ எழுந்திரிப்பேன், இந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அந்த மாதிரி ரொட்டீன்ஸை நீங்கள் எழுதிக்கலாம். பட் லிட்ரலி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இவ்வளோ லேஅவுட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி இருக்குது, மந்த்லி இருக்குது, வீக்லி இருக்குது, டெய்லியுமே இருக்குது. ஃபைனலி இவங்களோட டெய்லி லேஅவுட்ஸில் அவங்களோட டு டூ லிஸ்ட், அதுக்கப்புறமா இவங்க பார்த்தீங்கன்னா அஃபிமேஷன்ஸ்க்கு ஒரு சின்ன காலம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் உங்களோட கிரேட்ஃபுல் ஃபார் இதுவும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் எதை நினச்சி நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் நீங்கள் இதில் எழுதிக்கலாம். இதில் நீங்கள் பிளான் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை நீங்கள் ஒரு ஜேர்னலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இம்பார்ட்டன்ட் பிக்சர்ஸ் இல்லை அன்றைக்கி ஏதாவது ஸ்பெண்ட் பண்ண டேயோட பிக்சர்ஸ்லாம் இருந்தால் கட் பண்ணி ஒட்டி வச்சுப்பாங்க அந்த டே. அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக அவங்களோட ஹேபிட் ட்ராக்கர் இருக்குது. ஹேபிட் ட்ராக்கர் என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சில திங்ஸ் இந்த மந்த் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும், இல்லை ஹைட்ரேட்டடாக நான் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டே நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் கலர் அடிச்சுக்கலாம். என்றைக்கெல்லாம் நீங்கள் பண்ணலையோ அந்த இடத்துல நீங்கள் கேப் விட்டுட்டிங்கன்னா ஒரு ட்ராக்கர், உங்கள் ஹேபிட் ட்ராக்கர் வந்து கிளியராக அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்கம் ட்ராக்கர். எனக்கு ரொம்பவே பிடிச்ச செஷன் இது தான். பட்ஜெட் ட்ராக்கிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர காசு, உங்களுக்கு செலவு காசு எல்லாமே இதில் டீட்டெயில்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். டிசம்பர் மந்த் வரைக்கும் நமக்கு அந்த லேஅவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேஷன்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹாபீஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இதை பண்ணணும்னு நினைக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் யோகா கற்றுக்கணுன்னு இருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது. லாஸ்ட்டாக இயர் அண்ட் ரிவ்யூ. இந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணீங்கன்றத ஒரு ரிவ்யூவாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பின்னாடியே அட்டாச்டு சின்ன ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். 2 ரிப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து புக் மார்க்ஸ் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பெட்டிட் பிளானர்ஸ். எனக்கு நிறையாலாம் எழுத முடியாது, எனக்கு வெறும் ஒரு டெய்லி லேஅவுட் இருந்தால் போதும், இல்லை ஒரு வீக்லி லேஅவுட் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பெட்டிட் பிளானர்ஸை சூஸ் பண்ணலாம். நான் நிறைய எழுத மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பெட்டிட் பிளானர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்கிறனால நீங்கள் கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இவங்களோட விஷன் போர்டு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா B6ல் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், பட் எல்லாமே குட்டியாக இருக்கும். ஸோ இதை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து கான்டாக்ட்ஸ்லாம் மறைச்சி வச்சுருக்கேன், அது நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நேம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்கள் பர்த்டே அந்த மாதிரி என்ன இருந்தாலும் எழுதிக்கலாம். ஸோ வந்து விஷன் போர்டு வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 2 lakh rupees சேவ் பண்ணணும், மோர் ப்ரொடக்டிவாக இருக்கணும், யூடியூப்பில் 1 lakh ரீச் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் இன்னும் எழுதணும், பட் ஆஸ் ஆஃப் நவ் இவ்வளோ தான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ வந்து உங்களோட இயர் ஸ்டார்ட் ஆகிறப்போ நீங்கள் என்னெல்லாம் இந்த இயர்க்கு பண்ணணுமோ இந்த விஷன் போர்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இது நீங்கள் விஷன் போர்டாக மட்டும் யூஸ் பண்ணணும், இல்லை உங்கள் கோல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் வச்சு ஒரு டேப்லெட் நீங்களே ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர்லி லேஅவுட். இவங்க வந்து இயர்லி லேஅவுட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி லேஅவுட் அண்ட் டெய்லி லேஅவுட் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னைக்கு இயர்லியில் உங்களுக்கு என்னென்ன டே இம்பார்ட்டண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னது நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி லேஅவுட் இருக்குது. ஸோ ஒரே பேஜில் கொடுத்துருக்காங்க. January 1 என் பர்த்டேனால தான் மை பர்த்டேன்னு அதில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எதுனாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இதில் ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஒரு மீட்டிங் இருக்குது, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. அவுட்டிங் டேஸ் இல்லைனா வந்து யாரையா மீட் பண்ணுறது, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் வந்து இந்த மந்த்லி பிளானருக்குள்ளே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நோட்ஸ்க்கு ஒரு பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட வீக்லி பிளானர்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு January 1 2 3 4 5ன்னு இருக்குது. எவ்வளோ குட்டியாக ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் 4 விஷயம் இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சின்னதாக எழுதுறவங்க, ரொம்ப ஸ்பேஸ் வேண்டான்றவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நோட்ஸ்க்கான ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. இது செம்ம யூஸ்ஃபுல். இதில் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு January 1st வீக் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஞாபகார்த்தமாக இருக்கும். இல்லை ஏதாச்சும் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், இல்லை அச்சீவ்மெண்ட்ஸ், இல்லை கிரேட்ஃபுல் ஃபார் எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஹேபிட் ட்ராக்கர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட B6 பிளானர் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து என்னென்னா டெய்லி லேஅவுட்ஸும் மந்த்லி லேஅவுட்ஸும் கிடையாது. ஸோ காம்பேக்டாக இருக்கும். என்ன கேட்டால் நான் ஒரு பிகினருக்கு வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நானுமே இதான் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து கண்டென்ட்க்கு யூஸ் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ இதை தான் அதுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பர்ஃபெக்டாக இருக்கும். ஹேபிட் ட்ராக்கர் B6க்கு சொன்ன மாதிரியே தான் பட்ஜெட் ட்ராக்கரும் ஒன்று இருக்குது. ஸோ சிமிலர் டு B6 பிளானர் தான் உங்களோட பட்ஜெட் வந்து நீங்கள் எழுதிக்கிறதுக்கு. ஸோ இவங்க அடிஷ்னலாக ஒரு க்யூட்டான ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் எழுதணுமோ எழுதிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு, ஒரு வெப்சைட் அதை போட்டு எழுதிக்கலாம். பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரிஸ் கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு யார் இருக்கோ அதை எழுதிக்கலாம். அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி அதை எழுதணும்னு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா கொஞ்சம் நோட்ஸ் பேஜ் வர்றதுக்கு முன்னாடி பேஷன் பேஜும் இருக்குது. எக்ஸாக்ட்லி லைக் B6.
இதில் நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்க, ஏதாவது கற்றுக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா அந்த மாதிரியும் இருக்கும். நோட்ஸ்க்கும் ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ ரஃப் யூஸ்க்கு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இயர் அண்ட் ரிவ்யூ ரொம்ப சிமிலர் டு பேசிக்ஸ் பிளானர் தான். இதில் நீங்கள் என்னென்ன சாதிச்சிங்க, என்னென்ன நீங்கள் ஆசைப்பட்டு அதெல்லாம் நடந்தது, அது எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அவ்வளோதான். பிளானர் வந்து இவ்வளோதான். இந்த கலர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு ப்ரௌன் கலர். 2 பிளானருமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.